Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராக்கி ரங்கராஜனின் தாரகை அத்தியாயம் 33. ஹாலிவுட் நடிகையின் மோதிரத்தை காணோமா? அதை பற்றி தன்னை விசாரிப்பதே ட்ரேசிக்கு அவமானமாக இருந்தது. எத்தனை மணிக்கு அந்த அம்மா சூட்டுக்கு போனேன் என்றார் மேனேஜர். 2 மணிக்கு சார். ஏன் இவ்வளோ கேட்குறீங்க? மேனேஜர் கடுமையான குரலில் சொன்னார். அந்த அம்மா வெளியே போயிட்டு வந்து 3 மணிக்கு திரும்பினா. தான் விலை உயர்ந்த வைர மோதிரத்தை காணோம் என்று உடனே தெரிவித்துட்டாமன்னு. ட்ரேசிக்கு கோபத்தால் தேகம் மொத்தம் விரைத்து கொண்டது. நீ அந்த அம்மாவின் படுக்கை அறைக்கு போனையா ட்ரேசி? ஆமாம் போனேன். ஒவ்வொரு அறையும் சுத்தம் செய்திருக்கிறேன்னு பார்க்குறதுக்கு என் டியூட்டி ஆயிட்டே. படுக்கை அறைக்கு போன போது ஏதாவது விலை உயர்ந்த நகைகள் இருப்பதை பார்த்தையா? வந்து பார்த்ததா நினைவில்லை. அந்த வார்த்தையை மேனேஜர் கடுமையை பிடித்து கொண்டார். ஓஹோ, பார்த்ததா நினைவில்லையாக்கும். பார்க்கவில்லைன்னு சொல்ல வேண்டியதானே. ஆபரணங்கள் எதுவும் இருக்கிறதான்னு பார்ப்பதற்காக அங்கே நான் போகலையே. படுக்கை விரிப்புகள், தலையணை உரைகள், டவல்கள் இதெல்லாம் மாற்றியிருக்கிறார்கள் என்று பார்ப்பது என் வேலை இல்லையா என்றார் ட்ரேசி. அந்த அம்மா வெளியே போகும்போது இந்த வைர மோதிரத்தை ட்ரெஸ்ஸிங் டேபிள் மீது வச்சுட்டு போனாலாமே. ரொம்ப நிச்சயமாக சொல்கிறேன். நான் அதை எடுத்துகிட்டு போகல, அவ்வளோதான் சொல்வேன். ஒன்றை தவிர அந்த அறைக்கு போக யாருக்கும் அனுமதி கிடையாது. வேலைக்காரிக பல வருஷங்களாக எங்களிடம் இருந்து வர்றாங்க. மறுபடியும் சொல்கிறேன், அதை நான் எடுக்கலை. மேனேஜர் பெருமிச்சு விட்டார். நல்லது, போலீஸை கூப்பிட்டு விசாரிக்க சொல்ல வேண்டியதுதான். வேறு யாராவது அதை எடுத்திருக்க வேண்டும், சத்தமாகவே சொன்னோம் ட்ரேசி. அல்லது ஒருவேளை அந்த அம்மாளே கைது வரதெல்லாம் எதையாவது வச்சு விட்டாங்களா என்னவோ. உன்னோட கடந்த காலத்தை பார்த்தா என்று ஆரம்பித்தார் மேனேஜர். ட்ரேசி பல்லை கடித்து கொண்டாள். உன் கடந்த காலம் அதுவே தான் எல்லாருக்கும் ஒரே பல்லவி. மேனேஜர் தொடர்ந்து, சரி போலீஸ் வர்றவளே எங்கள் ஆஃபீஸ் அறையில் உட்கார்ந்துரு, எங்கேயும் போக வேண்டாம் என்றார். அவமானம் அவளுக்குள் குமரி கொண்டு வந்தது. அடக்கி கொண்டு சரி சார் என்றாள். ஆஃபீஸ் காவலர்களில் ஒருவன் வந்து அவளை அழைத்துச் சென்றான். மறுபடியும் சிறைச்சாலைக்கு திரும்பிவிட்டார் போல் உணர்வு ஏற்பட்டது அவளுக்கு. ஒரு முறை சிறைக்கு போய்விட்டு வந்த கைதிகளை அவர்களுடைய சிறைவாசத்தை வைத்தே திரும்ப வாட்டி எடுப்பதுண்டு. அதுபோன்ற செய்திகளும் கதைகளும் ட்ரேசி எவ்வளவோ படித்திருக்கிறாள். ஆனால் தனக்கே அப்படி நேரும் என்று ஒரு முறை கூட அவள் எண்ணியது கிடையாது. கைதி குற்றவாளி என்று பெரியதாய் எழுதி நம் முதுகில் ஒட்டி விட்டார்கள். அதன்படிதான் நாம் எப்போதும் வாழ்க்கை நடத்துவோம் என்று உலகம் எதிர்பார்க்கிறது. வேறு விதமாய் வாழக்கூடும் என்று நம்ப மறுக்கிறது. ட்ரேசி மௌனமாக கேட்டுக்கொண்டிருந்தாள். 30 நிமிடம் சென்றிருக்கும். மேனேஜர் உள்ளே வந்தார், முகத்தில் புன்னகையுடன். வேடிக்கை வரேன், அந்த அம்மாவுடைய மோதிரம் கிடச்சிருச்சு. எங்கே ஒரு கை தவறெல்லாம் வச்சுட்டலாம், ஒரு சின்ன தவறு, அவ்வளோதான் என்றார். அப்படியா, ரொம்ப சந்தோஷம் என்றாள் ட்ரேசி. அந்த நிமிடமே அவள் அந்த ஹோட்டலை விட்டு அந்த வேலையை விட்டு வெளியேறினாள். நேரே மார்சனின் நகைக்கடையை நோக்கி நடந்தாள். யோக்கியமாக இருக்க முயன்றால் கூட இந்த உலகம் விடவில்லை. அதை காட்டிலும் மார்சனிடம் வேலை செய்வதே மேல். இனிக்க பேசினான் மார்சன். நீ செய்ய வேண்டிய வேலை ரொம்ப சிம்பிள் ட்ரேசி. என் வாடிக்கைக்காரி வருது, லூயிஸ் என்கிற பணக்காரி, ஐரோப்பாவுக்கு போயிருக்கா. லால் ஐலண்டில் சீக்ளிமேட் என்ற இடத்துல அவருடைய மாளிகை இருக்கிறது. சனி ஞாயிறுகளில் வேலைக்காரர்களுக்கும் விடுமுறை. ஆகவே வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க. ஒரு வாட்ச்மேன் 4 மணி நேரத்துக்கு ஒரு முறை அங்கே பேரா வருவான். ஆனால் நீ 10-15 நிமிடத்துக்குள்ளே அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டு வெளியே வந்துட முடியும். ட்ரேசி மௌனமாக கேட்டுக்கொண்டிருந்தாள். எனக்கு அந்த வீட்டின் அலாரம் சிஸ்டம் தெரியும், பெட்டகத்தை திறக்கிறதுன்ற ரகசியம் என்னென்னு தெரியும். நீ செய்ய வேண்டியது ஒன்றுமே இல்லைம்மா. நேராக உள்ளே போக வேண்டியது, நகைகளை எடுத்துக்கொண்டு ஜம்முன்னு வெளியே வர வேண்டியது, என்னிடம் கொடுக்க வேண்டியது. அவற்றை நான் பிரித்து கட்டிடுவேன். பெரிய வைரங்களை சின்ன வைரங்களாக வெட்டிடுவேன், எல்லாத்தையும் விற்றுருவேன். இவ்வளவு சுலபம்னா அதை நீங்களே செய்யலாமே என்றாள் ட்ரேசி வெடுக்கென்று. அவர் தன் நீலக்கண்களை சிமிட்டினார். உனக்கு புரியலையா? இந்த வேலை நடக்கிற போது நான் பிஸ்னஸ் விஷயமாக வெளியூர் போயிடுவேன். இந்த மாதிரி சின்ன நிகழ்ச்சிகள் நடக்கிற சமயங்கள்லாம் நான் பிஸ்னஸ் விஷயமாக வெளியூரில் இருப்பேன். புரியுது என்றான். அதாவது நான் மாட்டிக்கொள்ள மாட்டேன் என்கிறார் என்பது ட்ரேசிக்கு புரிந்தது. மிஸ்ஸஸ் லூயிஸின் சொத்தை போய் திருடுறோமே என்று உனக்கு உறுத்தலாக இருந்தால் அதை பற்றி கவலைப்படாத. லூயிஸ் பிரம்மாண்டமான பணக்காரி. உலகம் எங்கு அவளுக்கு மாளிகை இருக்கின்றன. ஒவ்வொரு மாளிகையிலும் விலை உயர்ந்த நகைகள் கொட்டி கிடக்கிறது. அது மட்டுமல்ல, தன் நகைகள் அதன் மதிப்பை போல 2 மடங்குக்கு இன்ஷூர் செய்திருக்காள். இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு மதிப்பு போட்டு கொடுக்குறவன் யாருன்னு நினைக்கிறேன்? நானே தான். ட்ரேசி அவரையே பார்த்தவண்ணு உட்கார்ந்திருந்தாள். அவள் உள்ளத்துக்குள் எண்ணம் ஓடிக்கொண்டிருந்தது. எனக்கு பைத்தியம் தான் பிடித்திருக்கிறது. இல்லாவிட்டால் நகை கொள்ளையடிப்பது பற்றி இந்த ஆளுடன் இத்தனை அமைதியாக பேசிக்கொண்டு உட்கார்ந்திருப்பேனா? நான் மறுபடியும் ஜெயிலுக்கு போக தயாராக இல்லை மிஸ்டர் மார்சன் என்றாள். அட பைத்தியமே, இதில் ஆபத்துன்னு ஒன்றுமே கிடையாது. இதுவரை எனக்காக வேலை செய்த யாருமே பிடிபட்டது கிடையாது. குறைந்தபட்சம் என்னிடம் வேலை செய்த வரையில் ஆகப்பட்டதில்லை. என்ன சொல்கிற?
முடியாது என்று சொல்லத்தான் நினைத்தாள் ட்ரேசி. இது ஆபத்து, பைத்தியக்காரத்தனமான அபாயமான வேலை. எனக்கு எவ்வளவு தருவதாக சொன்னீங்க? $25,000 என்றாள். ஆமாம், பொருளை கொண்டு வந்து தந்தவுடன் கை மேலே காசு. அப்பா, எவ்வளோ பெரிய தொகை என்று ட்ரேசி எண்ணிக்கொண்டாள். அதை கொண்டு ரொம்ப காலத்துக்கு வசதியாக வாழலாம், வாழ்க்கையை நல்லபடி திட்டமிட்டு கொள்ளலாம். தரித்திரம் பிடித்த அசிங்கமான தனது வசிப்பிடம்தான் அவள் கண் முன்னே வந்து நின்றது. காய்ச்சி மூச்சென்று கூச்சலிட்டு சண்டையிடும் குடித்தனக்காரர்கள், கொலை செய்துவிட்டு ஜெயிலுக்கு போனவளே இங்கே வேலைக்கு வைத்திருக்கிறீர்கள் என்று கடைசியில் கத்திய வாடிக்கையாளர், போலீஸை கூப்பிடப் போகிறேன் என்று சொன்ன ஹோட்டல் மேனேஜர், இவளையும் நினைத்து பார்த்த பிறகும் கூட சரியென்று சொல்ல ட்ரேசியினால் முடியவில்லை. அவள் தயக்கத்தை லட்சியம் செய்யாமல் மார்சன் சொல்லிக்கொண்டே போனார். வருகிற சனிக்கிழமை இரவு நீ வேலையில் இறங்கலாம் ட்ரேசி. சனிக்கிழமை பகல் எல்லா வேலைக்காரர்களும் புறப்பட்டு போய் விடுறாங்க. ஒரு டிரைவிங் லைசன்ஸும் கிரெடிட் கார்டும் உனக்கு வாங்கி தர்றேன். போய் பேரில் இங்கே ஒரு காரை வாடகைக்கு எடுத்துகிட்டு லால் ஐலாண்டுக்கு போயிடலாம். அங்கே நீ போய் சேருகிற போது இரவு 11 மணி ஆயிருக்கும். வீட்டுக்குள் நுழைந்து நகைகளை எடுத்துக்கொண்டு அதே காரில் நியூயார்க்கு வந்து காரை வாடகைக்கு இட்ஸ் லாங் ஐலாண்டு ஓகே, காரை வாடகைக்கு எடுத்து இடத்தில் திருப்பி கொடுத்து விட்டு விட வேண்டியது தான். உனக்கு காரை ஓட்ட தெரியுங்களா? தெரியும். பிரமாதம் என்றார் மார்சன். மறுநாள் விடிகால செயின்ட் லூயிஸ்க்கு ஒரு ரயில் கிளம்புது. அதில் உனக்கு டிக்கெட் ரிசர்வ் செய்து வச்சுருக்கேன். நீ அந்த ரயில் ஏறிக்கோ. செயின்ட் லூயிஸ் ரயில்வே ஸ்டேஷனில் நான் உனக்காக காத்திருப்பேன். என்னிடம் நகைகளை கொடு. உனக்கு $25,000 கொடுத்து விட்றேன். எல்லாமே ரொம்ப சாதாரண சமாச்சாரம் போல் அவர் பேசிக்கொண்டே போகிறார். இதுதான் தருணம், இதுதான் கடைசி நிமிடம். எழுந்து கொண்டு பெரிதாய் ஒரு கும்பிடு போட்டுவிட்டு வெளியேறிவிட வேண்டும். வெளியேறி எங்கே போவது, என்ன செய்வது? எனக்கு ஒரு நீல நிற விக் வேணும், வாங்கி வைங்க என்றாள் மெதுவாக. ட்ரேசி புறப்பட்டு சென்ற பிறகும் வெகு நேரத்துக்கு தன் அலுவலக அறையின் இருட்டிலே உட்கார்ந்திருந்தான் மார்சன். ட்ரேசியை குறித்தே அவன் எண்ணங்கள் ஓடின. எவ்வளோ அழகான பெண், பாவம், வேறு பிழைப்பு கிடைக்கக்கூடாதா? சற்றென்று இன்னொரு விஷயமும் நினைவு வந்தது. அவள் வீட்டில் உள்ள ஒரு திருடர் அலாரம் பற்றி அவ்வளவு நிச்சயமாக அவருக்கு தெரியாது. எதற்கும் எச்சரிக்கையாக இரு என்று ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம் என்று எண்ணிக்கொண்டாள். மார்சன் அவளுக்கு $1000 முன்பணம் தந்திருந்தார். அதில் தலைக்கு பொருத்தி கொள்ளக்கூடிய ஒரு நீல நிற விக்கும் ஒரு கருப்பு விக்கும் வாங்கி கொண்டாள். 100கணக்கான மெல்லிய பின்னல்கள் அதில் தொங்கின. கருப்பு உடைகளும் ஒரு கைப்பையும் வாங்கி கொண்டாள். லூயிஸின் மாளிகையில் என்னென்ன அலாரம் ஏற்பாடுகள் உள்ளன, இரும்பு பெட்டகத்தை திறப்பதற்கான ரகசிய முறை அவை என்று வரைபடம் கொடுத்திருந்தார் மார்சன். எல்எஸ் என்ற பெயரில் டிரைவிங் லைசன்ஸையும் செயின்ட் லூயி என்ற ஊருக்கு செல்வதற்கான தனி கம்பார்ட்மெண்ட் டிக்கெட்டும் கொடுத்திருந்தார். ட்ரேசி வாடகை கார் எடுத்துக்கொண்டால், இனி இந்த தரித்திரம் பிடித்த வீட்டுக்கு திரும்பவே மாட்டேன். ஒரு கொள்ளை நடத்துவதற்காக போய்க் கொண்டிருக்கிறோம் என்ற நினைப்பு அவளை நடுநடுவே அச்சுறுத்தியது. தன் அச்சத்தை மறைப்பதற்காக மனசை தீவிரப்படுத்தி கொண்டாள். காரை படுவேகமாக செலுத்தினாள். சில சமயம் வழி தவறி போய் திரும்பி வர நேர்ந்தது. கண்ணா பின்னாவென்று கார் ஓட்டுவதாக சொல்லி போலீஸார் இப்போது நம்மை பிடித்தால் எவ்வளவு நன்றாயிருக்கும். காரியமே கெட்டுவிட்டது என்று மார்சனிடம் சொல்லிவிடலாமே. எந்த போலீஸும் வண்டியும் அவளை பிடிக்கவில்லை. எப்போது தேவையோ அப்போது போலீஸார் வரமாட்டார்கள். திருட்டை கண்டுபிடிக்க முடியாமல் போனால் தேவலை என்று தோன்றியது. ஆனால் அந்த மாளிகை எப்படி இருக்கும் என்று கரெக்டாக விவரமாக சொல்லியிருந்தார் மார்சன். அதோ இருட்டில் ஓங்கி நின்றது அவள் கொள்ளையடிக்கப் போகும் வீடு. நள்ளிரவில் காணும் பயங்கர கனவை போல. தொடரும்.